இனியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யாமல் இருக்க முடியாது. கோவிந்தன் கருணாகரம் திட்டவட்டம். வெள்ளக்காடாகிய வேம்படுகேணி பிரதேசம், வீடுகளை நோக்கி படையெடுக்கும் முதலைகள், அச்சத்தில் வாழும் மக்கள். நெற்பயிற்சிகைக்கு மாத்திரமே நஷ்ட ஈடு வழங்கப்படும் மகிந்தானந்த திட்டவட்டம். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் குறைவு. தனிநபரால் 500 ஏக்கர் காணி ஆக்கிரமிப்பு, பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். யோசனைகள் சிங்கள மக்களை சீண்டுவதாகவோ மிரட்டுவதாகவோ அமையக்கூடாது, வரதராஜ பெருமாள் எச்சரிக்கை. புதுக்குடியிருப்பில் காணி பிணக்குகள் தொடர்பான கலந்துரையாடல் முன்னெடுப்பு. மக்களின் உயிர்களை பணயம் வைத்துள்ள இலங்கை அரசாங்கம், சஜித் குற்றச்சாட்டு. அடுத்த பிறவியில் நான் ஒரு சிங்களவராக பிறக்க விரும்புகின்றேன், மனோ கணேசன் தெரிவிப்பு. புது வருடத்தில் அமைச்சரவையில் மாற்றம், சில அமைச்சுக்களிலும் திருத்தம். மாதம் $100 மில்லியன் கோரும் அமைச்சர் பந்துல. உரம் மோசடி பற்றிய விசாரணைக்கு ஜனாதிபதி ஆணைக்குழு வேண்டும், அமைச்சர் அமரவீர வலியுறுத்து. அகில இலங்கை சைவ மகாசபையால் திருவம்பாவை பாத யாத்திரை முன்னெடுப்பு. 200 தடவைகள் தோப்பு கரணம், வடக்கு கல்வி திணைக்களம் அதிரடி. முல்லைத்தீவில் காணாமல் போயிருந்த சிறுமி சடலமாக மீட்பு, விசாரணைகள் தீவிரம். நாணய நிதியத்திடம் கடன் பெற்றால் 1 நிமிடம் கூட அரசுடன் இருக்க மாட்டேன், வாசுதேவ தெரிவிப்பு. சமல் வீட்டில் அவசரமாக ஒன்று கூடிய ராஜபக்சக்கள். தரமிறக்கப்பட்டது இலங்கை, மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அவசர அறிக்கை. அரசியல் காரணிகளின் அடிப்படையிலேயே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது, பெப்ரல் அமைப்பு தெரிவிப்பு. சீன நிறுவனத்துக்கு பணம் செலுத்துவது தேசிய குற்றம், தியாஸ்ரீ ஜெயசேகர தெரிவிப்பு. திருவெம்பாவை விரதத்தை முன்னிட்டு அகில இலங்கை சைவ மகா சபையால் முன்னெடுக்கப்படும் பாத யாத்திரை ஒன்று இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான இலங்கை தழுவிய சிவபக்தர்களை உள்ளடக்கியவாறு அகில இலங்கை சைவ மகா சபை பாத யாத்திரை முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் கொரோனா சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மட்டுப்படுத்தப்பட்ட சிவனடியார்களை மட்டும் உள்ளடக்கியவாறு இந்த முறை சுகாதார வழிகாட்டுதல்களுடன் இடம்பெற்றது. இன்று காலை 5 மணியளவில் யாழ்ப்பாணம் மாதகள் சம்பில்துறை சம்புநாத ஈஸ்வரத்தில் ஆரம்பமாகி சிவனுடைய நாணயங்களையும் தேவார பதிகங்களையும் உச்சரித்தவாறு பனிப்புலம் சுழிப்புறம் பகுதியில் உள்ள ஆலயங்களை தரிசித்த வண்ணம் பொன்னாலை சந்திக்கு அருகாமையில் அமைந்துள்ள ராவணேஸ்வரம் தலத்தில் நிறைவடைந்தது. மேலும் இந்த பாத யாத்திரையின் போது சுழிப்புரம் மேற்கு அரிகர புத்திர ஐயனார் ஆலயத்தில் அகில இலங்கை சைவ மகா சபையால் அச்சிடப்பட்ட நாட்காட்டி வெளியீடும் அதனைத் தொடர்ந்து பிடியரிசி திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டது. குறிப்பாக அறநெறி மாணவர்களிடம் பொதிப்பை ஒன்று வழங்கப்பட்டு அவர்களின் இல்லங்களில் உணவு தயாரிப்பின் போது ஒரு பிடி அரிசியை இட்டு அதனை நிரப்பி எதிர்வரும் தைப்பூச தினத்தில் அவை சேகரிக்கப்பட்டு ஏழை எளியவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இன்றைய பாத யாத்திரையில் அகில இலங்கை சைவ மகா சபையின் பொதுச் செயலாளர் வைத்திய கலாநிதி பரா நந்தகுமார், அகில இலங்கை சைவ மகா சபையின் பொருளாளர் அருள் சிவானந்தன், இலங்கை சித்தப்பீட நிறுவனரும் குரு முதல்வருமான நவநீத சித்தரும் சிவனடியார்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்காட்டி வெளியீடு நடைபெற இருக்கின்ற தருணத்திலே இங்கே வந்து எங்கள் ஆசீர்வாதத்தில் இருக்கக்கூடிய மலையகம் சித்தர் கோயிலை சேர்ந்த நவநீத
பெரும் போகத்தில் உரமின்றி பயிர்களுக்கு ஏற்படும் சேதங்களுக்கு நெற்சிகைக்கு மாத்திரமே நஷ்ட ஈடு வழங்கப்படும் என விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். மேலும் பெரும்போகத்தில் ரசாயன உரங்களை இறக்குமதி செய்ய வாய்ப்பு இல்லை எனவும் அடுத்த போகத்துக்கே உரத்தை இறக்குமதி செய்ய முடியும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை மீண்டும் குறைவடைந்துள்ளது. டிசம்பர் மாத ஆரம்பத்தில் மசகு எண்ணெயின் விலை குறைவடைந்திருந்த போதிலும் கடந்த வாரம் முதல் அதன் விலை அதிகரிக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாளில் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை $74 அமெரிக்க காணப்படுகின்றது. வவுனியா பரநட்டகல் பகுதியில் தனிநபர் ஒருவர் 500 ஏக்கர் அரச காணியினை அத்துமீறி அபகரித்துள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஏனையின் வீதியில் பரநட்டகல் சந்தையில் மழையினையும் பொருட்படுத்தாமல் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் எமது கிராமத்துக்கு அருகில் அமைந்துள்ள அரசுக்கு சொந்தமான 500 ஏக்கர் காணியினை தனிநபர் ஒருவர் அபகரிக்கும் செயற்பாட்டை முன்னெடுத்து வருகின்றார். பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருக்கு தெரியப்படுத்தியும் எமக்கு எந்தவிதமான தீர்வும் கிடைக்கப்பெறவில்லை. எமது கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் 200க்கும் மேற்பட்ட உப குடும்பங்களுக்கு காணிகள் இல்லாத நிலை காணப்படுகின்றது. எனவே அந்த காணியினை மீட்டு காணியற்று இருக்கும் எமது கிராமத்தைச் சேர்ந்த உப குடும்பங்களுக்கு வழங்குமாறு உரிய அதிகாரிகளை நாம் வேண்டி நிற்கின்றோம். இந்த நிலையில் குறித்த பகுதிக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்களான காதர் மஸ்தான், திலீபன் மற்றும் வவுனியா பிரதேச செயலாளர் கமலதாசன் ஆகியோர் பொதுமக்களுடன் கலந்துரையாடி ஆக்கிரமிக்கப்படும் பகுதியினையும் பார்வையிட்டனர். தமிழ் பேசும் கட்சிகளின் ஒருமித்த தீர்வு யோசனைகளை சிங்கள மக்களை சீண்டுவதாகவோ மிரட்டுவதாகவோ அமையக்கூடாது என இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணம் முன்னாள் முதலமைச்சர் பரதராஜ பெருமாள் தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகள் வரவேற்கத்தக்க மிக முக்கியமான அரசியல் முன்னெடுப்பு என்றாலும் மிகவும் கவனமாக விடயங்கள் கையாளப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். தமிழ் பேசும் கட்சிகளால் எட்டப்படும் ஒருமித்த யோசனைகள் இலங்கைக்கும் இந்தியா உள்ளிட்ட சர்வதேச சமூகத்துக்கும் கையளிக்கப்பட உள்ளன. எனவே பிரிவினை, தீவிரவாதம் ஆகியவற்றை தூண்டாத வகையில் எட்டப்படும் இத்தீர்வு யோசனைகள் குறித்து சிங்கள மக்களுக்கு தெளிவூட்ட வேண்டுமென பரதராஜ பெருமாள் கேட்டுக் கொண்டுள்ளார். குறிப்பாக ஒற்றையாட்சி முறைமைக்கு விரோதமாக தமிழர் தரப்பால் கருத்துக்கள் பகிரப்பட்டால் அது சிங்கள பௌத்த கடும்போக்காளர்களை குழப்பிவிடும் என பரதராஜ பெருமாள் சுட்டிக்காட்டியுள்ளார். இருக்கின்ற அரசியல் நிலைமைகளை குழப்பிக் கொள்ளாமல் ராஜதந்திர ரீதியில் காய் நகர்த்த வேண்டும் என குறிப்பிட்டார். இதேவேளை இந்த கூட்டணிக்கு வெளியில் நிற்பவர்கள் ஏன் இதனை குழப்ப முயற்சி செய்கின்றார்கள் எனவும் வரதராஜ பெருமாள் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் காணி பிணக்குகள் காணப்படும் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கிலான கலந்தாய்வு கூட்டம் ஒன்று இன்று மாலை 3 மணிக்கு பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான காதர் மஸ்தான் தலைமையில் இடம்பெற்றது. புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் எஸ் ஜெயகாந்த் மற்றும் காணிப்பகுதி உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பேனாவில் பகுதியில் கடந்த காலத்தில் காணி வேண்டி போராட்டம் மேற்கொண்ட 20 குடும்பங்களுக்கு காணியும் வீட்டு திட்டமும் வழங்கும் நடவடிக்கை பிரதேச செயலகத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கிராம மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த காதர் மஸ்தான், இன்றைய காணி பிணக்கு தொடர்பான கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. காணியற்றவர்களுக்கு காணி வழங்கும் நடவடிக்கை கடந்த காலங்களில் எடுக்கப்பட்டுள்ளது. அது காலதாமதம் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளார்கள். அதிகாரிகளின் நடவடிக்கையினை பார்த்தோம். விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பேனாவில் பகுதியில் 20 நபருக்கு காணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் காணி பிணக்குகள் தான் நீண்ட நேரம் போகின்றது. விசேட கூட்டம் போட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டது. இங்கு வனவளம் மக்களின் காணிகளை எல்லைப்படுத்துவதாக சொன்னார்கள். மன்னார் மாவட்டத்தில் அண்மையில் வனவளம் வனஜீவராசிகள் சம்பந்தப்பட்ட அமைச்சர் சி.வி. ரத்நாயக்கவினை அழைத்து வந்து அங்குள்ள பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி குழுக்கள் போடப்பட்டு மக்களின் காணி பிரச்சனையினை விரைவாக தீர்ப்பதற்கு காலமும் கொடுக்கப்பட்டது. விரைவாக முல்லைத்தீவு வவுனியா மாவட்டத்தினையும் ஒன்றாக வைத்து மக்களுக்கும் வனவள திணைக்களத்துக்கும் பிரச்சனை என்று முன்வைக்கும் அந்த காணிகளையும் விரைவாக தீர்ப்பதற்குரிய முயற்சிகளையும் எதிர்காலத்தில் எடுப்போம் என தெரிவித்தார். மாவட்ட அபிவிருத்தி குழு நீண்ட காலம் நடைபெறாமல் இருப்பது தொடர்பிலும் கருத்து தெரிவித்தார். ஜனவரியில் இருந்து விரைவாக மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம், பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெறும் எனவும் மாவட்டத்தில் எந்த அபிவிருத்தியிலும் தடங்கள் இல்லாமல் நாங்கள் வேலைகளையும் செயற்திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். உள்ள இந்த காணி பிணக்கு சம்பந்தமாக இன்றைக்கு விடுமுறை நாளாக இருந்தால் கூட நமது பிரதேச செயலாளர் அவர்களும் அதே போல் காணி சம்பந்தப்பட்ட
காணி உத்தியோகத்தர்களும் ஏனைய அரச அதிகாரிகளும் அதே போல் காணி பிணக்குகளுக்குட்பட்ட நபர்களையும் கூப்பிட்டு சில விஷயங்களை நாங்கள் விசேடமாக கலந்துரையாடல் செய்ய வேண்டிய ஒரு கூட்டத்தை நாங்கள் இன்றைக்கு போட்டு அதன் மூலம் நாங்கள் காணியற்றவர்களுக்குரிய காணிகள் கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் கடந்த காலங்களில் எடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. அது கொஞ்சம் காலதாமதம் என்று அது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட அதாவது காணி பெறக்கூடியவர்கள் சொன்னார்கள். நாங்கள் எனக்கு இன்னும் அதிகாரிகளுடைய அந்த ஃபைலில் எடுத்து பார்க்கல வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் விரைவாக அது ஒரு காணி விஷயங்கள் எவ்வளோ காலதாமதம் அதை விட விரைவாகத்தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் நான் இன்னும் வேணாவில் வந்து இந்த ஒரு 20 நபர்களுக்கு புதிதாக காணி கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகள் நடந்து எனக்கு சேவையில் பண்ணப்பட்டு அது மாகாண காணியாளர் அனுமதி எடுத்ததோடு அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அதே போல் கைவேலி இந்த கிரவுண்ட் சம்பந்தமாகவும் பேசணும். இப்படி பல பிரச்சனைகளை நாங்கள் இன்றைக்கு பேசியிருக்கோம். மாவட்ட பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாங்கள் காணி பிரச்சனை எடுத்தால் மிக நீண்ட நேரம் போகுதுன்னு தான் இன்றைக்கு விசேட கூட்டமாக நாங்கள் போட்டு அது சம்பந்தமான சில முடிவுகளை நாங்கள் இன்றைக்கு எடுத்திருக்கணும். அதுபோல் இங்கே ஃபாரஸ்ட் காணிகளை வந்து அதாவது மக்கள் இருந்த இடங்கள்ல இப்போ ஃபாரஸ்ட் இருந்துக்கிட்டு அந்த அவங்களோட காணியை சொல்றதாக சில பிரச்சனைகள் நாங்கள் அண்மையில் வந்து மன்னார் மாவட்டத்தில் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் சம்பந்தப்பட்ட கௌரவ அமைச்சர் சிபி ரத்நாயக் அவர்கள் நாங்கள் கூட்டிகிட்டு வந்து அங்கே இவ்வாறான பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி அங்கே ஒரு குழு போடப்பட்டு அந்த குழுக்களூடாக உள்ள மக்கள் பயன்படுத்துகிற காணி பிரச்சனைகளை விரைவாக தீர்க்கிறதுக்கு ஒரு டைமும் கொடுத்து அதுக்கிடையில் இதை முடிக்கணும்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லிட்டு போயிருக்காங்க. கடந்த தினங்களில் தரமற்ற எரிவாயு நிரப்பப்பட்ட கப்பல்கள் 2 நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் தரமற்ற எரிவாயுவை இறக்குமதி செய்து சந்தைக்கு விநியோகிக்க வேண்டாம் என தரக்கட்டுப்பாடு நிறுவனம் அறிவித்திருந்த போதிலும் குறித்த எரிவாயுவை சந்தைக்கு விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சையத் பிரேமதாசா குற்றம் சாட்டியுள்ளார். லுணுகம் பெகர பெரலகெல பகுதியில் உள்ள வீடொன்றில் எரிவாயு சிலிண்டர் ஒன்று வெடிப்புக்குள்ளாகி ஏற்பட்ட சேதம் தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தரமற்ற எரிவாயுவை சந்தைக்கு விநியோகித்து மக்களின் உயிர்களை பணயம் வைத்து அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த செயற்பாடானது பாவமான மிகப்பெரிய அநியாயகரமான செயற்பாடு. நாடு முழுவதும் இடம்பெறுகின்ற எரிவாயு சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தினால் அனர்த்தத்துக்குள்ளாகியுள்ள அப்பாவி மக்களுக்கு நஷ்ட ஈட்டு எனும் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதுவரையும் எரிவாயு சிலிண்டர் வெடிப்பு சம்பவங்களினால் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்து எதிர்க்கட்சி அனைத்துக்கும் அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் எனவும் தெரிவித்தார். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வேம்படுக்கேணி பிரதேசத்தில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் மக்கள் பெரும் அசௌகரியங்களை சந்தித்து வருவதாக விசனம் தெரிவிக்கின்றனர். குறித்த பிரதேசத்துக்கு வேறு பிரதேசத்தில் இருந்து வரும் வெள்ள நீர் தமது கிராமத்தில் தேங்கி நிற்பதாகவும் குறித்த நீர் வெளியேற வடிகால் ஒன்று அமைத்து தருமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்த போதும் இதுவரையில் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் முதலைகள் வீடுகளை நோக்கி வருகின்றன. இதனால் எமது பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அச்சத்துடனே வாழ்கிறோம். பிள்ளைகள் பாடசாலை செல்ல பல்வேறு அசௌகரியங்களை சந்தித்து வருகின்றனர் என்றும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். குறித்த விடயம் தொடர்பாக கமநல சேவைகள் திணைக்களம் மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகம், பிரதேச சபை உள்ளிட்ட அரச காரியாலயங்களுக்கு தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கவலை தெரிவித்துள்ளனர். இனியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யப்படாமல் இருக்க முடியாது என்பதில் தமிழீழ விடுதலை இயக்கம் உறுதியாக உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். இன்று மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு தனி மனிதனின் தலைமைத்துவத்துக்குள் இல்லாமல் 2 இணைத்தலைமைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாக இதன் போது அவர் தெரிவித்தார். இன்று 20 வருடங்களை தாண்டி இந்த கூட்டமைப்பு சென்று கொண்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுவரை பதியப்படாமல் இருக்கும் ஒரு அரசியல் கூட்டாகவே இருக்கின்றது. மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. ஏனென்றால் மலையக கட்சிகள் ஒன்றிணைந்து
ஒரு முன்னணியை உருவாக்கியிருந்தார்கள். 3 வருடத்திற்குள்ளே அவர்கள் அதை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் கடந்த காலங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக சம்பந்தரையா தொடர்ச்சியாக இருக்கின்றார். தற்போது பத்திரிகை வாயிலாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு அது உண்மை என்று தெரியவில்லை. அவர் தனது திருகோணமலை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியொரு நிலைமை ஏற்படும் போது பாராளுமன்ற குழுக்களின் தலைவராக இருப்பவர் சம்பந்தரையா பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வரிதாகும் போது அந்த தலைமை பொறுப்பை இழப்பார். இருந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பிலிருந்து அவர் விலத்த வேண்டிய ஒரு தேவை இல்லை. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை வகிப்பவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற ஒரு நியதி இல்லை. அந்த வகையில் அவர் விரும்பி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை பதவியை துறந்தாராக இருந்தால் தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ அதில் ஒரு முக்கியமான அங்கத்துவ கட்சி. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடங்கிய காலம் இருந்து இன்று வரை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சி. அந்த வகையில் நாங்கள் ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். இனியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதியப்படாமல் இருக்க முடியாது. அதே நேரம் ஒரு தனி மனிதனின் தலைமைத்துவத்திற்குள் இல்லாமல் ஒரு இணைத்தலைமை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அடுத்த வருடத்தின் ஆரம்பத்தில் அமைச்சரவை அந்தஸ்துள்ள சில அமைச்சுக்களில் மாற்றங்களை செய்ய அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன்போது சில முக்கிய அமைச்சு பொறுப்புகளிலும் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை துரிதப்படுத்தவும் புதிய உத்வேகத்துடன் புதிய ஆண்டில் பணிகளை ஆரம்பிக்கவும் அரசாங்கம் எண்ணியுள்ளது. இதன் காரணமாக இந்த அமைச்சரவை மாற்றம் செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. எவ்வாறாயினும் மற்றொரு அமைச்சரவை மாற்றத்துக்கு பதிலாக அரசு உயர் அதிகாரிகள் பதவிகளில் மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற யோசனையும் அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. நாட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய தனது அமைச்சுக்கு 1 மாதத்துக்கு $100 மில்லியன் தேவைப்படுவதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தியுள்ளார். அரிசி, சீனி, மிளகாய், கிழங்கு, வெங்காயம், பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய இந்த பணம் தேவை எனவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் அரசு திரைசேரியில் போதுமான டாலர்கள் கையிருப்பில் இல்லாத காரணத்தால் அரசாங்கம் நட்பு நாடுகளிடம் டாலர்களை கடனாக பெற தீர்மானித்துள்ளது. இதன் அடிப்படையில் சீனா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகளிலும் கடனை பெறுவது குறித்து அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது. அத்துடன் இந்தியாவும் இலங்கைக்கு $1400 மில்லியன் வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. உரம் மோசடி தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக முழுமையான அதிகாரம் அடங்கிய ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை அமைக்குமாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அக்கட்சியின் சிரேஷ்ட உப தலைவரும் அமைச்சருமான மஹிந்த அமரவீர கூறியதாவது: நாம் அரசில் அங்கம் வகிக்கின்றோம் என்பதற்காக மௌனம் காக்க முடியாது. சீன நிறுவனத்திடமிருந்து உரம் இறக்குமதி செய்வதற்கு துறைசார் அமைச்சரும் அதனுடன் தொடர்புடையவர்களுமே பொறுப்பு கூற வேண்டும். மக்கள் பணத்திலிருந்து சீன நிறுவனத்துக்கு கொடுப்பனவுகளை வழங்கக்கூடாது என்பதே எனது நிலைப்பாடு. சம்பந்தப்பட்ட நபர்கள் தான் அதனை செலுத்த வேண்டும். அதேவேளை சேதன பசலை மற்றும் திரவ உரம் தொடர்பில் இடம்பெற்றுள்ளது என கூறப்படும் மோசடிகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக முழு அதிகாரம் அடங்கிய ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை அமைக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்க உள்ளேன் என கூறியுள்ளார்.
முல்லைத்தீவு மூங்கிலாறு 200 வீட்டுத்திட்ட பகுதியில் காணாமல் போயிருந்த சிறுமி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த 15ஆம் தேதி புதன்கிழமை முதல் 13 வயதுடைய சிறுமி ஒருவர் காணாமல் போயுள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிறுமியின் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள வளவு ஒன்றில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடல மீட்பு தொடர்பிலான விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். சம்பவ இடத்துக்கு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி வருகை தந்து பார்வையிட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சிறுமி மூங்கிலாறு வடக்குடையார் கட்டில் வசிக்கின்றார். திருகோணமலையில் விடுதியில் தங்கி நின்று படிப்பதாகவும் காணாமல் போவதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் தான் வீட்டுக்கு வந்துள்ளதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மூங்கிலாறு வடக்கு 200 வீட்டுத்திட்ட தனியார் பற்றைக்காட்டு ஒன்றில் சடலம் காணப்பட்டுள்ளது. சடலத்துக்கும் இவரின் வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் 400 மீட்டர் தூரம் காணப்பட்டதோடு சிறுமியின் சடலத்தை அயல் வீட்டார் கோழியினை காணவில்லை என தேடி சென்ற போதே அடையாளம் காட்டியுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெற்றால் ஒரு நிமிடம் கூட அரசாங்கத்தில் இருக்கப் போவதில்லை எனவும் நாணய நிதியத்திடம் கடனை பெறுவது முழு தலைமுறைக்கும் இடிவிழும் செயல் என அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடம் அரசாங்கம் கடனை பெறுவது நாட்டுக்கு சாதகமா என ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியம் என்பது ஒரு நாட்டுக்கு செய்வதற்கு வழி ஏதும் இல்லாத நேரத்தில் இறுதியாக செல்லும் இடம். அப்படி செல்லும் எந்த நாடாக இருந்தாலும் அது பலவீனமாகவே இருக்கும். அப்போதே சர்வதேச நாணய நிதியத்தின் மற்றும் நாட்டுக்கும் இடையில் ஏதேனும் கொடுக்கல் வாங்கல் நடந்தால் அது நாணய நிதியத்தின் கொள்கைக்கு அமையவே நடக்கும். நாணய நிதியத்தின் முதலாவது கொள்கை அனைத்து அரசு வளங்களையும் தேசிய அல்லது சர்வதேச தனியார் நிறுவனங்கள் கொள்வனவு செய்ய இடமளிப்பது. இரண்டாவது, நாட்டின் நலன்புரி நடவடிக்கைகளுக்காக செலவிடும் நிதியை குறைத்தல். மூன்றாவது, தேசிய உற்பத்திகளை பாதுகாப்பதற்காக அனைத்து இறக்குமதிகளையும் கைவிடல். சர்வதேச நாணய நிதியத்திடம் இவ்வாறு பல நிபந்தனைகள் உள்ளன. இதில் பாரதூரமான நிபந்தனை என்னவெனில் ரூபாயின் பெறுமதியை சாதாரண சந்தையில் தீர்மானிக்கும் வகையில் இடமளிப்பது. இவை அனைத்தையும் ஒன்றாக எடுத்துக்கொண்டால் அவை நாட்டுக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் கெடுதிகள். அப்படியானால் மாற்று வழி என்னவென்று ஒருவர் கேட்கலாம். தற்போது எமக்கு இருக்கும் முதலாவது பிரச்சினை டொலர் பற்றாக்குறை. இதற்கு தீர்வாக நாம் தற்போது நட்பு நாடுகளுடன் மேற்கொண்டு வருவது போல் கைமாற்று உடன்படிக்கைகள் செய்ய வேண்டும். டொலர் வருமானம் வரும் வரை இந்த தற்காலிக உடன்படிக்கைகள் செய்ய வேண்டும். கூடிய விரைவில் எமது சுற்றுலாத்துறை முன்னேற்றமடைய வாய்ப்புள்ளது. அப்போது டொலர் வருமானம் கிடைக்கும். மறுபுறம் நாம் மாதாந்தம் ஏற்றுமதி செய்யும் பொருட்களின் பெறுமதியானது $1 பில்லியன் தாண்டும். எமது வெளிநாட்டு ஏற்றுமதி படிப்படியாக அதிகரித்து வருகின்றது எனவும் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். PP ஜெயசுந்தர தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்கு அமைச்சர் சமல் ராஜபக்ஷ வீட்டில் அனைத்து ராஜபக்ஷக்களும் ஒன்று கூடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. PP ஜெயசுந்தரவை ஜனாதிபதியின் செயலாளராக நியமித்தமைக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பொறுப்பாகும் என்று குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. நாட்டில் இன்றைய பொருளாதார வீழ்ச்சி நிலைக்கு PP ஜெயசுந்தரவின் செயல்பாடுகளே காரணம் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் தற்போதைய பொருளாதாரம் தொடர்பில் அரசாங்கத்துக்கு உரிய விளக்கத்தை வழங்கவில்லை என்று அமைச்சரவை உறுப்பினர்கள் பலரும் குற்றம் சுமத்தியுள்ளனர். எனவே அவர் பதவி விலக வேண்டும் என்று பல அமைச்சர்கள் கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை அடுத்து அமைச்சர் சமல் ராஜபக்சவின் வீட்டில் அண்மையில் கூடிய ராஜபக்சக்கள் தமது நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தியுள்ளனர். இதன்போது PP ஜெயசுந்தரவை ஜனாதிபதியின் செயலராக நியமித்தமைக்கு பிரதமரே காரணம் என்று குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. எனினும் PP ஜெயசுந்தர பதவி விலக வேண்டும் என்று சமல் ராஜபக்ஷ வலியுறுத்த விடுத்தார். இதனை ஏற்றுக்கொள்ளாத பசில் ராஜபக்ஷ PP ஜெயசுந்தர பதவி விலகினால் அவருக்கு நிதி அமைச்சில் ஆலோசனையாளர் பதவி வழங்கப்படும் என்று தெரிவித்ததாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. இந்த பிறந்த நாளில் இதற்கு முன் நான் கடந்து வந்த பிறந்த நாட்களில் தோன்றாத ஒரு விருப்பம் எனக்குள் தோன்றியுள்ளது. அடுத்த பிறவியில் நான் ஒரு இலங்கையில் சிங்களவராக பிறக்க வேண்டும் எனவும் தென் மாகாணத்தில் சிங்களம் மட்டுமே பேசும் ஒரு கடும் சிங்கள குக்கிராமத்து குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என விரும்புகின்றேன். இதற்கான காரணங்களை நான் பகிரங்கமாக கூற விரும்பவில்லை. தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கட்சியின் பொதுச் செயலாளர் குருசாமி தலைமையில் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் நேற்று கொழும்பு பிரைடன் விடுதியில் நடத்திய கட்சி ஒன்று கூடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். எனக்கு தமிழ் மீது வெறுப்பு என்பதல்ல, என் தாய் தமிழ் மீது எனக்கு தீராத பற்றுள்ளது. நான் மாணவ பருவத்திலிருந்து தமிழ் மொழியில் கையெழுத்திடும் தமிழன். தமிழ் திமிர் கொண்ட எனக்கு ஒருபோதும் உடல் களைப்பு ஏற்படுவதில்லை. ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் எனக்கு வயது குறைவதாகவே, எனக்குள் இளமை ஊஞ்சலாடுவதாகவே உணர்கின்றேன்.
ஆனால் சமீப காலமாக என் மனதில் ஒருவிதமான சலிப்பு ஏற்படுகின்றது. வடக்கிலும் கிழக்கிலும் மலைநாட்டிலும் செயற்படும் தமிழ் அரசியல்வாதிகளை இட்டு தமிழ் அரசியல் பரப்பை இட்டு எனக்கு சலிப்பு ஏற்படுகின்றது. நீண்ட நாள் இந்த பரப்பில் இருக்க என் மனம் விரும்ப மறுக்கின்றது. இன்று என் பிறந்த நாள். என் தாய் டயனா தவமணி கணேசனும் தந்தை வைத்தியலிங்கம் பழனிசாமி கணேசனும் உயிரோடு இருந்திருந்தால் நான் இன்று செய்யும் காரியங்களை கண்டு மகிழ்வார்கள். என் நண்பன் நடராஜா ரவிராஜ் உயிருடன் இருந்திருந்தாலும் இன்றைய நகர்வுகளில் பங்காளியாக இருந்தே இருப்பான். ஆனால் இவர்கள் இல்லை. என்றாலும் இவர்களை ஈடு செய்ய எனது உடன்பிறவா நண்பர்கள் இரத்தத்தின் இரத்தங்கள் நீங்கள் நேற்றிலிருந்து நாடு முழுக்க உலகம் முழுக்க இருந்து வாழ்த்து கூறுகிறீர்கள். நேரில் வந்து சந்திக்கிறீர்கள். உங்கள் அன்பால் பூரித்து போகின்றேன். உண்மையில் சமகாலத்தில் இத்தனை எண்ணிக்கையில் தமிழ் கட்சிகள் கூடி பேசுவது இதுவே முதல் தடவை. இதை நீண்ட காலமாக சொல்லி வந்தேன், யாரும் கேட்கவில்லை. இப்போது நண்பர்கள் செல்வமும் சித்தார்த்தனும் கேட்டு வந்தார்கள், நானும் இணைந்து கொண்டேன். இன்னொரு விசேஷம், இதில் ஈழத்தமிழ், மலையக தமிழ், முஸ்லீம் என தமிழ் பேசும் 3 தரப்பு கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்துள்ளார்கள். இதை கவனிக்க தவற வேண்டாம். அடுத்தது போர் நிறுத்த காலகட்டத்தில் வடக்கு கிழக்கு வாழ் தமிழரின் அன்றைய தலைமை பாத்திரத்தை வகித்த புலிகள் தமிழ் தேசிய பரப்புக்கு வெளியே 4 கட்சி தலைவர்களை அங்கீகரித்து அழைத்து உபசரித்து பேசினார்கள். அவர்கள் பெரியசாமி சந்திரசேகரன், ஆறுமுகம் தொண்டைமான், மனோ கணேசன், ரபு ஹக்கீம் ஆகியோர்தான். இதில் முதலிருவர் இன்று உயிருடன் இல்லை. அதையிட்டு நான் வருந்துகின்றேன். ஆனால் அதுதான் யதார்த்தம். இன்று துரோகி, எதிரி, ஜனநாயகவாதி, ஆயுதவாதி என்ற பட்டங்களை எல்லாம் கொஞ்ச காலம் இடைநிறுத்தி வைக்க வேண்டும். ஒன்றுபட்டு நின்று ஒரே குரலில் பேச வேண்டிய காலம் இது. அதை விடுத்து பழைய வரலாற்றை அலசி குற்றம் பார்த்து கொண்டிருந்தால் சுற்றமில்லவே இல்லை. பாருங்கள், சிங்கள கட்சிகள் மத்தியில் எவ்வளவோ குடுமிப்பிடி சண்டைகள் காணப்பட்டாலும் தமிழரை, அதாவது ஈழத்தமிழரை, மலையக தமிழரை, தமிழ் பேசும் இஸ்லாமிய மக்களை ஒடுக்குவதென்றால் எல்லோரும் ஏறக்குறைய ஒரே நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். அவர்களை பார்த்தாவது நாம் பாடம் படிக்க கூடாதா? மனு அன்னையும் இந்த 13க்குள் தமிழரை இருக்கும் சதியில் சிக்கிவிட்டார் என்றுதான் வேதனைப்படுவதாக தம்பி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாகரிகமாக கூறியிருக்கும் ஒரு காணொலியை பார்த்தேன். அதேபோல் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பெருந்தொகை எம்பிக்களை பாராளுமன்றத்தில் கொண்டுள்ள கட்சிகளின் தலைவர்களை அந்த கட்சி, இந்த கட்சி, பந்த கட்சி தலைவர்கள் என தம்பி எம்.ஏ. சுமந்திரன் எடுத்தறிந்து பேசிய காணொலியையும் கண்டு வேதனை அடைந்தேன். இவர்களுக்கு அண்ணன் என்ற முறையில் நான் காரசாரமாக பதில் கூறப் போவதில்லை. எவருக்கு கடன் கொடுக்கும் அளவுக்கு இன்று எனக்கு நிதானமும் முதிர்ச்சியும் நிறைய உள்ளது. அவர்களது பேச்சுரிமையை நான் மதிக்கின்றேன். ஒன்றை மட்டும் கூற விளைகின்றேன். இந்த கட்சி தலைவர் ஒன்று கூடலின் அடிப்படை தமிழ் பேசும் மக்களின் குறைந்தபட்ச கோரிக்கை யோசனைகள் என்பதாகும். இந்த குறைந்தபட்ச யோசனையின் அர்த்தம் 13 என்பது இறுதி தீர்வல் என்பதாகும். 13க்கு அப்பால் தீர்வுகள் வர 13ஐ தாண்ட வேண்டும். இந்த ஜனாதிபதி, பிரதமர், சட்டத்தரணி தம்பிகள் இதை புரிந்து கொண்டு எமது கட்சி மட்டங்கள் இருந்தபடி எம்முடன் ஒத்துழைக்க வேண்டும். 13+ என்பது மகிந்தவின் உலக மகா பொய். இறுதி யுத்தத்துக்கு முழு உலகின் ஆதரவை பெற அவர் சொன்ன அந்த பொய் இதுவாகும். அவர் ஒரு பொய்யர். இன்று மஹிந்த ராஜபக்ச எமக்கு 13க்கு அப்பால் தீர்வு தர தயாராக இருப்பதாகவும் அதை எமது தமிழ் முஸ்லிம் கட்சி தலைவர்கள் கூட்டுச் செயற்பாடு தடுப்பதாக கூறுவது அபத்தம். உண்மையில் மஹிந்தவின் ஜனாதிபதி சகோதரர் புதிய அரசியலமைப்பு ஒன்றை தயாரிக்க ரகசிய திட்டமிடுகின்றார். அதில் 13ஐ முழுக்க அகற்ற பார்க்கிறார்கள். ஆகவே மஹிந்த ராஜபக்ச தர விரும்புவது 13+ அல்ல, 13-. உண்மையில் 13ஆம் திருத்தம், மாகாண சபைகள் சட்டம் இவையெல்லாம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் குழந்தைகள். இது தமிழ் தரப்பு கையெழுத்திடவில்லை. இந்தியாவுக்கு அன்று முதல் இந்த நோய் இருக்கின்றது. 1964ஆம் ஆண்டு இந்திய அரசு இலங்கை அரசுடன் கையெழுத்திட்ட ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்திலும் மலையக தமிழர் பிரதிநிதிகள் தொடர்புபடவில்லை. எம்மை கலந்து ஆலோசிக்காமலேயே எமது தலைவிதியை அவர்கள் தீர்மானித்தார்கள். ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் இந்நாட்டில் மலையக தமிழரை அரசியல் ரீதியாக பலவீனமடைய செய்தது என சுட்டிக்காட்டியுள்ளார். ஒப்பந்தத்தின் உள்ளர்த்தமும் அதுவாகும். 57 ஆண்டுகள் ஆகியும் மலையக தமிழருக்கு இந்நாட்டில் முழுமையான காணி உரிமை, கல்வி உரிமை, அரசியல் உரிமை, வீட்டுரிமை ஆகியவை சமமாக கிடைப்பதில்லை. ஆகவே தமிழ் முஸ்லிம் கட்சி தலைவர்களது கூட்டு செயற்பாடு என்பது இலங்கை, இந்திய, உலக அரசுகளுக்கு இலங்கை வாழ் தமிழ் பேசும் மக்கள் தொடர்பான சட்டபூர்வமான கட்டுப்பாடுகளை ஞாபகப்படுத்துவது இனியும் தாமதம் வேண்டாம் என தெரிவித்துள்ளார். இனியும் எம்மால் பொறுக்க முடியாது. எங்கள் வாழ்வுடன் இனியும் விளையாடாதீர்கள் என உரக்க கூறுகின்றோம். வாருங்கள், எல்லோரும் ஒரே குரலில் கூறுவோம். இல்லாவிட்டால் எனக்கு விடை கொடுங்கள். நான் மறைந்து மீண்டும் பிறந்து வருவேன். தென் மாகாணத்தில் சிங்களம் மட்டுமே பேசும் ஒரு கடும் சிங்கள குக்கிராமத்து குடும்பத்தில் பிறந்து வருவேன் என தெரிவித்துள்ளார். பீட்ஸ் மதிப்பீடுகளின் அவசர மதிப்பீட்டு நடவடிக்கையை அரசாங்கம் கடுமையாக மறுத்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீட்ஸ் மதிப்பீடுகளின் ஒரு அவசரமான நடவடிக்கையில் 17 டிசம்பர் 2021 அன்று இலங்கையின் சர்வதேச இறையாண்மை மதிப்பீட்டை தரமிறக்கியது. முழு உலகமும் கோவிட் அலைகளுடன் போராடி கொண்டிருக்கும் சூழலில் இலங்கையில் நடக்கும் சாதகமான முன்னேற்றங்களை அங்கீகரிக்க தவறிவிட்டது. இந்த நடவடிக்கையானது 2020ஆம் ஆண்டு தேசிய வரவு
வரவு செலவு திட்ட அறிவிப்புகளுக்கு சில நாட்களுக்கு முன்பு மோடிஸ் இன்வெர்டர்ஸ் சர்வீஸ் செய்த தேவையற்ற தரமிறக்குதலை ஒத்திருக்கிறது. சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட தரமதிப்பீட்டு நிறுவனம் இலங்கையை தரமிறக்குவதற்கான அவசர உணர்வு சிந்திக்க முடியாதது. குறிப்பாக பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளிலும் சமீபத்திய முன்னேற்றங்கள் மற்றும் உடனடி அந்நிய செலவாணி வரவுகள் குறித்து இலங்கை அதிகாரிகளால் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சர்வதேச நிதி தர மதிப்பீட்டு நிறுவனமான பீட்ஸ் ரேட்டிங்கின் மூலம் இலங்கை மேலும் தரமிறக்கப்பட்டுள்ளது. பீட்ஸ் மதிப்பீடுகளின் சமீபத்திய தரவரிசைகளின்படி இலங்கை சிசியில் இருந்து சிசிசியாக தரமிறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் காரணிகளை அடிப்படையாக கொண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்டுள்ளமை தெளிவாக விளங்குகின்றது. கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தினால் தேர்தல் பிற்போடப்படவில்லை என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். நாட்டின் தேர்தல் முறைமை ஆட்சியாளர்களினால் தொடர்ச்சியாக மாற்றியமைப்பது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயற்பாடு என பெப்ரல் அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது. மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சருக்கு தேர்தல் சட்டங்களுக்கு அமைய வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒரு வருட காலத்துக்கு பிற்போடும் அமைச்சரவை பத்திரம் அமைச்சரவைக்கு கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தினை கருத்தில் கொண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்டுள்ளதாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தாக்கத்தினால் தேர்தல் பிற்போடப்படவில்லை என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். கோவிட்-19 வைரஸ் பரவல் தாக்கம் செலுத்தும் வேளையில் பாராளுமன்ற தேர்தலை தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு சிறந்த முறையில் நடத்தியது. தற்போதைய அரசாங்கம் கடந்த வருடங்களில் எதிர்க்கட்சி பதவியில் இருக்கும் போது உரிய நேரத்தில் தேர்தலை நடத்துவதற்கு பல போராட்டங்களை முன்னெடுத்தது. அவர்களின் போராட்டங்களும் முயற்சிகளும் பெப்ரல் அமைப்பு முழு ஒத்துழைப்பை வழங்கியது. தேர்தலை நடத்துவதால் கோவிட் பரவல் தீவிரமடையுமோ, தேர்தலுக்கு செலவாகும் 6000 மில்லியன் தொடக்கம் 10,000 மில்லியன் வரையிலான நிதி அரசாங்கத்திடம் தற்போது உள்ளதா, தேர்தலுக்கு முன்னர் தேர்தல் முறைமை தொடர்பில் ஒரு தீர்வு கிடைக்கப்பெறுமா, பல மில்லியன் செலவழித்து தெரிவாகும் மக்கள் பிரதிநிதிகள் மீது மக்கள் முதலில் நம்பிக்கை கொண்டு உள்ளார்களா ஆகிய கேள்விகள் தோற்றம் பெற்றுள்ளது. அரசியல் காரணிகளை அடிப்படையாக கொண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்டுள்ளது என்பது தெளிவாக விளங்குகின்றது. நல்லாட்சி அரசாங்கமும் அதற்கு முற்பட்ட அரசாங்கமும் இவ்வாறான தன்மையில் செயற்பட்டது. நாட்டின் தேர்தல் முறைமையை ஆட்சியாளர்கள் குறுகிய தேவைக்கேற்ப செயற்படுத்திக் கொள்வது ஜனநாயகத்துக்கு முரணானது. சர்வசன வாக்குரிமை வழங்கப்பட்டு 90 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் மக்களின் வாக்குரிமை மறுக்கப்படுவது அடிப்படை உரிமைக்கு முரணானது என அமைப்பு தெரிவித்துள்ளது. தரகு பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக மிகப்பெரிய தொகை சீன நிறுவனத்துக்கு செலுத்தப்படுகிறதோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறதாக ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த தரகு பணத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே 6.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலுத்துகின்றனர் என்பது தெளிவானது. சீனாவில் இருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பின்னர் நிராகரிக்கப்பட்ட சேதன பசலைக்கு மிகப்பெரிய தொகை பணத்தை செலுத்துவது தேசிய குற்றம். 5% கூட செலுத்தப்படாது. கப்பலில் இருக்கும் பசலைகளை ஏற்கப் போவதில்லை என அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்திருந்தார். அவர் கூறியதற்கு புறம்பாக தற்போது நடந்துள்ளது. இவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களிடம் தனிப்பட்ட ரீதியில் இந்த பணத்தை அறவிட வேண்டும் என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார்.